கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானத்தை கோருகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் நாம் கர்த்தருடைய வேதத்தின்படி வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே அதை அறிந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை உத்தம மார்க்கத்தராக. யார் யார் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய உத்தம மார்க்கத்தாராக ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த பூமியில் நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய எல்லாவித பாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து சங்கீதம் 119:65 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். வேதத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை வசனத்தின்படி நன்றாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில் தேவனுடைய வசனத்தின்படி நன்றாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேகர் வசனத்தின்படி நடப்பதில்லை. கர்த்தர் வசனத்தின்படி நடக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். வசனத்தின்படி நாம் நடக்கும்போது அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தின்படி நன்றாய் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. வேதத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி நன்றாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நாம் தேவனுடைய வேதத்தின்படி நடக்கும்போது, வசனத்தின்படி நடக்கும்போது அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுடைய உத்தம மார்க்கத்தில் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. வேதத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. வசனத்தின்படி நன்றாய் நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளின் வல்லமைகள், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளின் அதிகாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு முற்றிலும் விலகி போய்விடும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வசனம் உங்கள் கால்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது, தீபமாயிருக்கிறது. அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளின் வல்லமைகள் அழிக்கப்படும், எல்லா இருளின் கிரியைகள் நிர்மூலமாக்கப்படும். இருளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாம் முற்றிலும் சுட்டரிக்கப்படும். கர்த்தர் வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வெளிச்சத்தின் பாதையில், வெற்றியின் பாதையில், ஆசீர்வாதத்தின் பாதையில், நன்மையின் பாதையில், ஜெயத்தின் பாதையில் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கு நீங்கள் மனம் போல நடந்து, இல்ல உங்க விருப்பத்தின்படி நடந்து அநேக தோல்விகளை அனுபவித்திருக்கலாம், அநேக வேதனைகளை அனுபவித்திருக்கலாம், அநேக துன்பங்களை, துயரங்களை அனுபவித்திருக்கலாம். வேதத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. வசனத்தின்படி நன்றாய் நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாக, உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக காணப்படுகிறது. கர்த்தர் எல்லா இருளின் வல்லமைகளிலிருந்து உங்களை முற்றிலும் விலக்கி விடுவித்து உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை, வெற்றியை, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு முற்றிலும் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக மாற்றும்.
வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொன்னீர் ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி எங்களை பாக்கியவான்களாக மாற்றும், ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படி எங்களை நன்றாய் நடத்தும். உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் நன்றாய் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாக, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறபடியினால் உம்முடைய வசனத்தின் தீபத்தில் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.